The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தற்போது அதிமுக தலைமை கழகம் முக்கியமானதோர் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அது என்ன என்று நாம் பார்க்கலாம். சொந்த மாவட்டத்திலேயே வெல்ல முடியாதவர்களின் சங்கமம் என்று விமர்சித்திருக்கிறது அதிமுக. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணி மீது அதிமுக தலைமை கழகம் கடும் சொற்தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மந்திரி பதவிக்காக தாவேக்கவிடம் மண்டியிடுகிறீர்களா என்று அதிமுக தலைமை கழகத்தின் அறிக்கையில் சாடப்பட்டிருக்கிறது. சொந்த மாவட்டத்திலேயே வெல்ல முடியாதவர்களின் சங்கமம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது அதிமுக தலைமை கழகம். மந்திரி பதவிக்காக தாவேக்கவிடம் மண்டியிடுகிறீர்களா என்றும் அதில் சாடப்பட்டுள்ளது. சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமம் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டிருக்கிறது என்று கடுமையான வார்த்தைகளால் சாடப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் தலைமை கழக அறிக்கையில் திமுகவுடன் கூட்டணி என்று வந்த வதந்திகளை தூக்கிக் கொண்டு வருவதைத்தான் இத்தனை நாட்கள் திட்டமாக தீட்டிக் கொண்டிருந்தீர்களா என்றும் அதில் கடுமையாக கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மந்திரி பதவிக்காக தாவேக்கவிடம் மண்டியிடுகிறீர்களா என்றும் அதிமுக தலைமை கழகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியால் தான் தொண்டர்கள், அவருக்காகத்தான் தொண்டர்கள். இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, இது தொண்டர்களின் இயக்கம் என்றும் அதிமுக தலைமை கழகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மந்திரி பதவிக்காக தாவேக்கவிடம் மண்டியிடச் சென்றீர்களா என்றும் கடுமையான விமர்சனத்தை அதிமுக தலைமை கழகம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது வைத்திருக்கிறது. அதிமுக தலைமை கழகம் கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறது. உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை, நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை, அதன் தொண்டர்களை கை கழுவிவிட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது தவறில்லையா என்றும் அதில் வினவப்பட்டிருக்கிறது. கட்சியை கட்டி காத்தவர் கே. பழனிசாமிதான் என்றும் அதிமுக தலைமை கழக அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்டச் செல்கிறீர்களா என்றும் கடுமையான வார்த்தைகள் கொண்டு அதில் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. உண்ட வீட்டுக்கே இரண்டகம் செய்கிறீர்களா என்றும் அதில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதிமுக இரு அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய சூழலில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு அணி மீது இதுபோன்ற காட்டமான விமர்சனமும் கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிமுக தலைமை கழக அறிவிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த மாவட்டத்திலேயே வெல்லாதவர்களின் சங்கமம் என்றிருக்கிறது அதிமுக தலைமை கழக அறிக்கை. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் மீது கடுமையான வார்த்தைகளால் விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. மந்திரி பதவிக்காக தாவேக்கவிடம் மண்டியிடுகிறீர்கள் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமை கழகத்தின் பதிவை பார்க்கிறோம். மந்திரி பதவிக்காக தாவேக்காவிடம் மண்டியிட்டிருக்கிறீர்களா? சொந்த மாவட்டத்திலேயே வெல்லாதவர்களின் சங்கமம் என்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறது அதிமுக தலைமை. மிக முக்கிய நகர்வொன்றை பார்க்கிறோம். மந்திரி பதவிக்காக தாவேக்காவிடம் மண்டியிடுகிறார்கள் என்று அதிமுகவின் ஒரு பிரிவினரை அதிமுக தலைமை கழகம் விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இது எம்எல்ஏக்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம் என்று கூறியிருக்கிறது அதிமுக. அதிமுகவுக்குள் மற்றொரு பிளவு ஏற்பட்டிருப்பது இன்று காலை செய்தியாளர் சந்திப்பில் உறுதியானதை அடுத்து அதிமுகவின் தலைமை கழகத்தின் அடுத்த அதிரடியான அறிக்கை வெளியாகியிருக்கிறது. கட்சியில் தொண்டர்களின் முடிவே வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது அதிமுக தலைமை கழகம். பண்ணையார்த்தனத்தை தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள் என்றும் அதிமுக விமர்சித்திருக்கிறது. எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அதிமுக தலைமை கழகத்திலிருந்து அவர்களை மறைமுகமாக விமர்சித்து கடும் அறிக்கை வெளியாகியிருக்கிறது. ஆளும் கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறீர்களா என்றும்
கடுமையான வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கிறீர்களா என்றும் விமர்சித்திருக்கிறது அதிமுக தலைமை கழகம். யாரை குறிக்கின்றன இந்த வார்த்தைகள்? இது எம்எல்ஏக்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறது அதிமுக தலைமை கழகம். அதிமுகவுக்குள் மோதல் முற்றியிருப்பதை அதிமுக தலைமை கழகத்தின் அறிக்கை காட்டுவதாக தெரிகிறது. சொந்த மாவட்டத்திலேயே வெல்லாதவர்களின் சங்கமம் என்று அதிமுக தலைமை கழகம் கடுமையாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி மீது தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று இன்று காலை எஸ்.பி. வேலுமணி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் ஒரு காட்டமான அறிக்கை அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் அடுத்தது நடக்கப் போவது என்ன? கட்சியில் தொண்டர்களின் முடிவே வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது அதிமுக தலைமை கழகம். பண்ணையார்த்தனத்தை தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள் என்றும் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற பிளவு இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் எதிரொலித்ததை பார்க்க முடிகிறது. அதிமுகவின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி என்று இருவரும் பேசினார்கள். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்கிறீர்களா? கட்சியை கட்டி காத்தவர் கே. பழனிசாமிதான் என்று குறிப்பிட்டிருக்கிறது அதிமுக தலைமை கழகம். ஆளும் கட்சியின் பக்கம் வாளாட்ட செல்கிறீர்களா என்றும் அதிமுக தலைமை கழகம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறது. அதிமுகவில் பரபரப்பான காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அதிமுக தலைமை கழகத்தின் முக்கியமான ஒரு அறிக்கையை பார்க்கிறோம். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தரப்பின் மீது அதிமுக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. மந்திரி பதவிக்காக தாவேகாவிடம் மண்டியிடுகிறார்கள், சொந்த மாவட்டத்திலேயே வெல்லாதவர்களின் சங்கமம் என்றெல்லாம் அதிமுக தலைமை கழகம் விமர்சித்திருக்கிறது. திமுகவுடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க விரும்பினார், இது எங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்று இன்று காலை தெரிவித்திருந்தார் சி.வி. சண்முகம். இந்நிலையில் அதிமுகவிலிருந்து காட்டமான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. 1.5 கோடி வாக்குகள் விழுந்தது எடப்பாடியாருக்காக என்று அதிமுக தலைமை கழகம் தெரிவித்திருக்கிறது. யாருடன் கூட்டணி என முடிவு செய்ய நீங்கள் யார் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.